பெரம்பலூர்ல அடிப்படையா நீண்ட காலமா தீர்க்கப்படாம இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா என்னென்ன விஷயங்களா இருக்கு? உங்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்குயா? பெரம்பலூர் மாவட்டம் மிக சிறிய மாவட்டம். அதிலும் பெரம்பலூர் நகரம் மிக சிறிய நகரம். எடுத்துக்கிட்டீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தான் பெரம்பலூர் நகரமே. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்ங்கிறது ரொம்ப ஒரு மோசமாக இருக்குது. அதை சரி பண்ணணும். ப்ளஸ் தரைக்கடைகள் ரொம்ப ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் ஓட்டு கேட்க வரும்போது வாக்காளர்கள்ட்ட நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தில்லா ஒரு திமிரா ஓட்டு கேட்கணும். அந்த மாதிரி பண்ணல. இது வரைக்கும் அவங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். நிறைவேற்றிட்டு ஓட்டு கேட்கணும். இனிமேலுக்கு வரவங்க அதை அவங்களோட வாக்குறுதிகளை நிறைவேற்ற அளவுக்கு மக்களை சந்திக்க ஒரு தில்லா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது அடிப்படையா இருக்கு? நீண்ட காலமா பெரம்பலூர்ல தீர்க்கப்படாம இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேலைவாய்ப்பா இருக்கலாம், இல்ல அடிப்படையில குடிநீர் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல சாலை பிரச்சனைகளா இருக்கலாம். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்ல. என்னென்ன பிரச்சனைகள் நீங்க நீண்ட காலமா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆட்சியாளர்கள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்க என்னென்ன விஷயங்களை சொல்றாங்க? நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் செஞ்சு கொடுக்கப்படுதா? அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இருக்கா? நாங்க கேட்கறது பெரம்பலூர் நகரமை ஒரு அழகான நகரமா மாற்றணும். ஏன்னா அது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒரு சிறிய நகரம், அது ஒரு அழகான நகரமா மாற்றணும். சாலை வசதிகள் மிக மோசமாக இருக்குது. அதை போடுறாங்க, அடுத்த நாளே அதை நோண்டி போட்டுறாங்க. அதனால் சாலை வசதிகள் மிக மோசமாக இருக்குது. ஒரு நான் காவேரி கூட்டு குடிநீர் சுத்தமாக வரதில்லை. 25 நாளைக்கு ஒரு தடவை தான் காவேரி கூட்டு குடிநீர் வருது. அதையும் மேம்படுத்தணும். பாதாள சாக்கடை திட்டம் இன்னும் பல இடங்களெல்லாம் இல்லை. குறிப்பிட்ட இடத்துல மட்டும் சிட்டிக்குள்ள மட்டும்தான் பாதாள சாக்கடை திட்டங்கள் இருக்கு. அதை விரிவுபடுத்தணும்னு கேட்டுக்கிறேன். அது இது வரைக்கும் அந்த 5 வருஷத்துல எதுவுமே பெருசா பண்ணல அப்படிங்கறத என்னோட ஃபீல். இங்க தொழில் சம்பந்தமா, வேலைவாய்ப்பு சம்பந்தமா ஃபேக்டரிகள் இருக்கா? போதுமான அளவுக்கு இளைஞர்களுக்கு இங்க வேலைவாய்ப்பு கிடைக்கா? உள்ளூர் மாவட்டத்திலே படிச்சுட்டு வேலைக்கு வரக்கூடிய ஆசைப்படக்கூடிய மாணவர்களுக்கு இங்க வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு பெரம்பலூர்ல? பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் வேலைவாய்ப்புங்கிறது தனியார் கல்வி நிறுவனம், தனியார் தொழிற்சாலையை நம்பிதான் இருக்கு. அரசு வேலைங்கிறது ஒரு குதிரை கொம்பா தான் இருக்கு. இப்ப நானே ஒரு பிஜிடிஆர்பி ஆஸ்பிரண்ட். நானே படிச்சுட்டு இப்ப 5 வருஷத்துல படிச்சுட்டு 5 வருஷத்துல எந்த ஒரு வேலை வாய்ப்புமே இல்லை. பேருக்கு ஒரு 1996 வேகன்சி மட்டும் தான் அறிவிச்சாங்க. அது மட்டும் தான் போட்டாங்க. அடுத்த ஒரு ஆட்சியாளர்கள் அந்த பள்ளி கல்வித்துறையில கொஞ்சம் கவனம் செலுத்தி, ஏன்னா ஆசிரியர்களோட பற்றாக்குறை மிக அதிகமா இருக்கு. அவங்களோட எண்ணிக்கை அவங்க சொல்ற எண்ணிக்கை 10,000க்கும் மேற்பட்ட எண்ணிக்கை இருக்கு. ஆனா வெறும் 2,000 மட்டும்தான் இப்ப போட்டிருக்காங்க. அடுத்த ஒரு ஆட்சியாளர்கள் அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துன்னு கேட்டுக்கிறேன். உங்களுடைய பெரம்பலூர் மாவட்ட பேருந்து நிலையம் ஒன்று இருக்கு இல்லையா? அந்த பேருந்து நிலையத்துல வசதிகள் எல்லாம் எப்படி இருக்கு? பேருந்துகளுடைய ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கு? அதற்கு நீங்க கொடுக்கக்கூடிய மதிப்பெண் 10க்கு எவ்வளவு கொடுப்பீங்கயா? பெரம்பலூர்ல மக்கள் தொகை மிக மிக அதிகமா இருக்கு. ஆனா அதுக்கான பேருந்து நிலையம் ரொம்ப சின்னதா இருக்கு. அதுவும் பழைய பேருந்து நிலையம் இருக்கானே தெரியல. ஒரே ஒரு சின்ன இடம் தான் இருக்கு. அதை அடுத்து அவங்க கொஞ்சம் பெருசு பண்ணி மக்களுக்கு கொஞ்சம் வசதி ஏற்படுத்துன்னு கேட்டுக்கிறேன். பெரம்பலூர் பேருந்து நிலையம் நகராட்சி இதுக்கு நான் கொடுக்கிற மதிப்பெண் 10க்கு 4. 10க்கு 4 கொடுத்திருக்கீங்க என்ற ஒரு கேள்வி இருக்கு. இருந்தாலுமே உங்களுடைய தலைமை மருத்துவமனை, மாவட்ட தலைமை மருத்துவமனை இருக்கும் இல்லையா? அந்த மருத்துவமனையில வசதிகள் எல்லாம் எப்படி இருக்கு? போதிய மருத்துவர்கள் இருக்கிறாங்களா? சிகிச்சை முறைகள் எல்லாம் எப்படி இருக்கு? அதற்கு 10க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்க? ஏன்? பெரம்பலூர் மருத்துவமனை நல்லா இருக்கு. அதுல ஒரு குற்றம் சொல்ற அளவுக்கு இல்ல. சில இடர்பாடுகள் இருந்தாலும் பெரிய அளவுல குற்றம் சொல்ற மாதிரி நல்லா இருக்கு. நல்லாவே இருக்கு. அதுக்கு நான் 10க்கு 8 மதிப்பெண்கள் தரேன். தேங்க்யூ.